முக்கிய செய்திகள். சென்னையில் பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடன் கேப்டன் விஜயகாந்த் கைது. கேப்டன் விஜயகாந்த் கைதை கண்டித்து தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் சாலை மறியல். 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கைது. தமிழக மக்களின் பிரச்சனையை தீர்க்காத பிரதமர் தேவையில்லை. கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம். வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம். வட தமிழ்நாட்டில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். சென்னையில் ஆளுநர் மாளிகை முன்பு பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் கைது செய்யப்பட்டார். முல்லை பெரியாறு பிரச்சினை, கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சினை, தமிழக மீனவர் பிரச்சினை உள்ளிட்டவற்றிற்கு மத்திய அரசு தீர்வு காணாததற்கு கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் தமிழகத்திற்கு பிரதமர் மன்மோகன் சிங் எந்த முகத்துடன் வருகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ள தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சென்னை ஆளுநர் மாளிகையில் தங்கியிருந்த பிரதமருக்கு இன்று கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினார். மன்மோகன் சிங்கே வெளியேறு, தடுக்காதே தடுக்காதே, போராடுகின்ற தேமுதிகவினரை தடுக்காதே என்ற கோஷங்களுடன் பனங்கல் மாளிகையில் இருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்ற கேப்டன் விஜயகாந்தை போலீசார் கைது செய்தனர். அவருடன் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட 6000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் பேருந்துகளில் ஏற்றப்பட்டு தியாகராய நகரில் உள்ள கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தனர். அங்கு முல்லை பெரியாறு பிரச்சினைக்காக தனது இன்னுயிரை ஈந்த தேமுதிக தலைமை கழக பேச்சாளர் இடிமுழக்கம் சேகருக்கு கேப்டன் தலைமையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் கைது செய்யப்பட்ட கேப்டன் விஜயகாந்தை போலீசார் விடுதலை செய்தனர். அவருடன் கைது செய்யப்பட்ட தேமுதிக தொண்டர்களும் பின்னர் விடுதலை செய்யப்பட்டனர். முல்லை பெரியாறு, கூடங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வரும் பிரதமரை கண்டித்து சென்னையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தேமுதிக தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் பொன்ராஜ் தலைமையில் கேப்டன் விஜயகாந்த் கைதை கண்டித்து சாலை மறியல் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் 100கணக்கானோர் கலந்து கொண்டு பிரதமருக்கு எதிராகவும் கேரள அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஈரோடு வீரப்பன் சத்திரத்தில் மாவட்ட செயலாளர் இமயம் சிவக்குமார் தலைமையில் சாலை மறியல் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் 100கணக்கானோர் கலந்து கொண்டு கைதானார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூரில் தேமுதிக எம்எல்ஏ SR பார்த்திபன் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100கணக்கான தேமுதிகவினர் கைது செய்யப்பட்டனர். நாமகிரிப்பேட்டையில் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராஜமாணிக்கம் தலைமையில் கேப்டனின் கைதை கண்டித்து சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இப்போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று கைதாகினர். குடியாத்தத்தில் கேப்டன் விஜயகாந்த் கைதை கண்டித்து தேமுதிக மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் MC சேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கைது செய்யப்பட்டனர். பொள்ளாச்சியில் சூலூர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பணப்பட்டி தினகரன் தலைமையில் 100கணக்கான தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கேப்டன் கைதை கண்டித்தும் அப்போது கோஷங்கள் எழுப்பப்பட்டன.
வேலூரில் மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் தலைமையில் பிரதமரின் தமிழகம் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது மன்மோகன் சிங்கே வெளியேறு என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதனால் வேலூரில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதேபோல் நாகப்பட்டினம் தெற்கு மாவட்ட செயலாளர் SM-A கணேசன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியலில் மத்திய அரசை கண்டித்தும் தமிழர்களுக்கு ஓரவஞ்சகமாய் செயல்பட்டு வரும் பிரதமரை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியலில் நூற்றுக்கணக்கான தேமுதிகவினர் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்தது. பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. திருவாரூரில் மாவட்ட செயலாளர் மகா முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியலில் பிரதமருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் மறியலில் ஈடுபட்ட தேமுதிகவினரை போலீசார் கைது செய்தனர். தமிழக மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மத்திய அரசிற்கு மாறி மாறி கடிதம் எழுதி கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தமிழக மக்களை ஏமாற்றி வருவதாக கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை வந்துள்ள பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எதிராக தேமுதிக சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் இன்று நடத்தப்பட்டது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடன் கேப்டன் விஜயகாந்த் கைது செய்யப்பட்டார். அவருடன் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ், மாவட்ட செயலாளர்கள் உள்பட 6000க்கும் மேற்பட்ட தேமுதிக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தொண்டர்கள் சென்னை தியாகராய நகரில் உள்ள கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். தமிழர் உரிமையை காப்பாற்றுவோம், கேப்டன் தலைமையில் காப்பாற்றுவோம், தலைவர் தலைமையில் காப்பாற்றுவோம். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் விஜயகாந்த் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆகியோர் பிரதமரை சந்தித்து மனு கொடுத்தது ஒரு கபட நாடகம் என்று குறிப்பிட்டார். கலைஞரும் ஜெயலலிதாவும் மாறி மாறி மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. போன தடவை, அதாவது நேற்று ஜெயலலிதா போய் ஒரு மனுவை கொடுக்குறாங்க, கலைஞர் இன்னைக்கு போய் ஒரு மனுவை கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் என்ன கொடுக்குறாங்க? முல்லை பெரியார் ஏன் நிறுத்த முடியாதா? நாடகம், எந்த பலனும் ஏற்படாது நாடகம். மக்கள் தெருவுக்கு வந்து போராட ஆரம்பித்தால் அது அரசு நிர்வாகம் சரியில்லை என்பதுதான் தொடக்கம் என்று குறிப்பிட்ட கேப்டனிடம் தமிழக அரசின் செயல்பாடுகள் மெத்தனமாக இருப்பது குறித்து கருத்து கேட்டனர். இதற்கு பதிலளித்த அவர், ஜெயலலிதாவும் கருணாநிதியும் மாறி மாறி கடிதம் எழுதுவதன் மூலம் மக்களை ஏமாற்றி வருவதாகவும், இந்த போராட்டத்திற்கு உரிய பதில் கிடைக்காவிட்டால் புது விதமான போராட்டங்கள் அடுத்தடுத்து நடைபெறும் என்றும் எச்சரித்தார். இப்ப முதல் தடவையாக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பாருங்க. இனி என்னென்ன போக போக இந்த விஜயகாந்தை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களின் பிரச்சனைகளை கேட்க வேண்டுமே தவிர சாலையில் வந்து போராட்டம் நடத்தும் நிலைக்கு மக்களை தள்ளக்கூடாது என்றும் கேப்டன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் கூடங்குளம், முல்லை பெரியார், தமிழக மீனவர்கள் பிரச்சனை பெரிய அளவில் வெடித்து வரும் நிலையில் இதை தீர்ப்பதற்கு வழி தேடாமல் சிதம்பரத்தின் உறவினரின் மருத்துவமனையை திறக்க பிரதமர் தமிழகம் வந்தது கண்டனத்துக்குரியது என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டார். இப்படிப்பட்ட பிரதமர் நமக்கு தேவையில்லை என்றும் கேப்டன் கூறினார். தென் மாவட்டத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு இங்கிருந்து போறாரு யாரு? பிரைம் மினிஸ்டர். அது ஒன்றும் ஒரு 30,000 கோடி ப்ராஜெக்ட்ல 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட். 1 கோடி ரூபாயில் திறக்கிற ஒரு பில்டிங்கை திறக்க அங்கிருந்து இங்கே வராரு. 4 அடுக்கு பாதுகாப்புங்கிறாங்க, 7000 போலீஸுங்கிறாங்க. அரசாங்கத்துக்கு என்ன செலவு? இவர் போய் 1 கோடி ரூபா செலவுல சிதம்பரம் சாரோட கட்சிக்கார வாசனைக்கர் ஏற்கனவே திறந்த ஒன்றை போய் திறக்க போறார். இப்படிப்பட்ட பிரதமர்லாம் இருக்கக்கூடாதுங்க. என்ன மக்கள் குறைகளை கேட்கக்கூடாது. ஐயோ கூட்டணி கட்சி போயிடும். ஐயோ என்ன கூட்டணி? என்ன கூட்டணி கட்சி? கூட்டணி கட்சி மக்கள் பிரச்சனைகளை கேட்கணும். மக்கள் என்னைக்கு நடுரோட்டுக்கு வந்து போராடுறாங்களோ அன்னைக்கே தவறு. எந்த ஆட்சியானாலும் அந்த மக்கள் நடுரோட்டுக்கு வரக்கூடாது. மக்கள் நடுரோட்டுக்கு வராம பாதுகாத்துக்க ஒரு அரசு. வலுவான லோக்பால் மசோதாவை மத்திய அரசு கொண்டுவர வலியுறுத்தி நாளை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்வதற்காக சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே மும்பை புறப்பட்டுச் சென்றார். ஊழல் மற்றும் லஞ்சம் வாங்குபவர்களை தண்டிக்க லோக்பால் மசோதா கொண்டுவர வேண்டும் என்றும், லோக்பால் விசாரணை வரம்பிற்குள் பியூன் முதல் பிரதமர் வரை சேர்க்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே வலியுறுத்தி வருகிறார்.
அண்மையில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் அவர் நடத்திய 13 நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாடு முழுவதும் பெரும் ஆதரவு கிளம்பியதால் அதிர்ச்சி அடைந்த மத்திய அரசு பெரும் இழுபறிக்கு மத்தியில் லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தற்போது தாக்கல் செய்துள்ளது. ஆனால் இந்த மசோதாவால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்றும் லோக்பால் விசாரணை வரம்புக்குள் சிபிஐ கொண்டுவர வேண்டும் என்றும் அண்ணா ஹசாரே குழு வலியுறுத்தி வருகிறது. வலுவான லோக்பால் மசோதாவை வலியுறுத்தி மும்பையில் நாளை அண்ணா ஹசாரே 3 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குகிறார். இதற்காக அவரது சொந்த ஊரான ராலேகான் சித்தியில் இருந்து அவர் மும்பைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அண்ணா ஹசாரேவின் போராட்டத்திற்கு அவரது கிராம மக்கள் முழு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். हम यादव बाबा मंदिर में उपोषण अन्ना के साथ उपोषण करेंगे. जिस तरह हमने पहले भी अन्ना को पाठिंबा दिया था वैसे ही अभी भी अन्ना उधर उपोषण करेंगे और हम यादव बाबा के मंदिर में उपोषण करेंगे. அண்ணா ஹசாரே போலவே அவரது ஆதரவாளர்களும் டெல்லியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறார்கள். வலுவான லோக்பாலை மத்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் எதிர்வரும் 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் என்றும் அண்ணா ஹசாரே குழுவினர் எச்சரித்துள்ளனர். ஆனால் அண்ணா ஹசாரே RSS அமைப்பின் ஏஜென்ட் போல் செயல்பட்டு வருகிறார் என்று காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து புகார் கூறி வருகிறது. லோக்பால் மசோதாவை நிறைவேற்றுவது குறித்து நாடாளுமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். We know their viewpoints, but it is for the parliament to decide what would be the final shape of the legislations. We have brought the legislations for the considerations of the House. Let us see. To know. Thank you. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய புயல் சின்னத்தால் வட தமிழகத்தில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியிருப்பதாகவும் இது மேலும் வலுவடைந்து புயல் சின்னமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று மாலை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று காலை 5:30 மணி அளவிலே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு கொண்டுள்ளது. அது சென்னைக்கு தென்கிழக்கே 900 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. அது மேலும் வலுப்பெற்று புயலாக மாறி வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புயல் சின்னம் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் வட தமிழ்நாட்டில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே திருவொற்றியூர், கடலூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் இன்று மாலை கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது. கடலூர், நாகை மற்றும் பாம்பன் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வரும் 2012ஆம் ஆண்டு தேசிய கணித ஆண்டாக கொண்டாடப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை வந்துள்ள பிரதமர் மன்மோகன் சிங் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெற்ற கணித மேதை ராமானுஜத்தின் 125வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கணித உலகிற்கு இந்தியாவின் பங்களிப்பு மிகப்பெரியது என்றும் கணித மேதை ராமானுஜத்தின் பிறந்த நாளான டிசம்பர் 22ஆம் தேதியே தேசிய கணித நாளாகவும் 2012ஆம் ஆண்டை தேசிய கணித ஆண்டாகவும் கடைபிடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கணித மேதை ராமானுஜத்தின் தபால் தலையையும் அவர் எழுதிய கணித நூல்களின் புதிய பதிப்பையும் பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்டார். இதனிடையே பிரதமரின் சென்னை வருகையால் அண்ணா சாலை உள்ளிட்ட நகரின் அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்தது. இதனால் சென்னை மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. தமிழகத்தை சுனாமி தாக்கிய 7ஆம் ஆண்டு நினைவு நாள். கடலோர மாவட்டங்களில் மக்கள் கண்ணீர் அஞ்சலி. வந்தவாசி அருகே அதிமுக எம்எல்ஏவின் காரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சாலை மறியல். இலவச மிக்சி கிரைண்டர் வழங்காததற்கு எதிர்ப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.